நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் வலையொலி. கடந்த 14/6/2025 அன்று திருச்செந்தூர் திருமுருக பெருமானுக்கு தமிழ்ல குடமுழுக்கு நடத்த கோரி நாம் தமிழர் கட்சி பொதுக்கூட்டம் நடத்தியது. இதன் விளைவாக இப்போது திருச்செந்தூர் திருக்கோயில் நிர்வாகம் சார்பாக தமிழ் திருமுறைகள் முற்றோதல் நடைபெறும் அப்படின்னும் அதுதான் தமிழ் குடமுழுக்கு அப்படின்னும் ஏமாற்றும் வெற்று அறிவிப்பினை இந்த திமுக அரசு வெளியிட்டிருப்பது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பார்க்கலாம் வாங்க. மொழி என்பது நம்முடைய இனத்தின் உயிர் உரிமை. அதை பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழ் மகனின் கடமை. அதுதான் பிறப்புரிமை. இதனால்தான் தமிழ் இறையோன் திருச்செந்தூர் திருமுருக பெருமானுக்கு தமிழில் குடமுழுக்கு நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியினுடைய வீரத்தமிழர் முன்னணியும் தெய்வத்தமிழ் பேரவையும் இணைந்து திருச்செந்தூர்ல அறப்போராட்ட பொதுக்கூட்டத்தை முன்னெடுத்தது. இதனால ஏற்பட்டிருக்கிற மக்கள் எழுச்சியின் விளைவாக தற்போது திருச்செந்தூர் திருக்கோயில் நிர்வாகம் சார்பாக தமிழ் திருமுறைகள் முற்றோதல் நடைபெறும் என்றும் அதுதான் தமிழ் குடமுழுக்கு என்றும் இந்த திமுக அரசு ஒரு ஏமாற்றும் வெற்று அறிவிப்பினை வெளியிட்டிருப்பது ஒரு நாளும் எங்களால் ஏற்கவே முடியாது. மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் ஐயா சேகர்பாபு அவர்கள் என்ன சொல்றாரு, தமிழிலும் குடமுழுக்கு நடத்தப்படும் அப்படின்னு சொல்றாரு. அது என்ன தமிழிலும் குடமுழுக்கு நடத்தப்படும்? தமிழில்தான் முழுக்க முழுக்க குடமுழுக்கு நடத்தப்பட வேண்டும். தாய் தமிழில் குடமுழுக்கு என்பது திமுக அரசு வேண்டா வெறுப்பாக இடுகின்ற பிச்சையோ சலுகையோ அல்ல. திருச்செந்தூர் ஒன்றும் ஆந்திராவிலோ கர்நாடகாவிலோ கேரளாவிலோ அல்லது வேறு நாட்டிலோ இல்லை. நாங்கள் திருப்பதி வெங்கடாச்சலபதி கோயிலிலோ சபரிமலை ஐயப்பன் கோவிலிலோ அல்லது மைசூர் சாமுண்டீஸ்வரர் கோயிலோ தமிழில் குடமுழுக்கு நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு நாங்கள் கோரிக்கை வைக்கல. எங்கள் தமிழ்நாட்டில் தமிழ் முன்னோர்கள் கட்டிய தமிழ் இறையோன் திருச்செந்தூர் திருமுருக பெருமானுக்கு தமிழில் குடமுழுக்கு நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு நாங்கள் கேட்குறோம். இது மான தமிழத்துடைய வழிபாட்டு உரிமை. அதனை வழங்குவதில் அமைச்சர் உங்களுக்கு ஏன் இத்தனை சலிப்பு, இத்தனை வெறுப்பு? நீங்க ஆந்திராவில் அமைச்சரா இல்லை, கேரளாவில் அமைச்சரா இல்லை, கர்நாடகாவில் அமைச்சரா இல்லை, நீங்க தமிழ்நாட்டில் அமைச்சராக இருக்கிறீர்கள். நீங்க நாங்க கோரிக்கை வைப்பதற்கு முன்னாலேயே எல்லா கோயிலையும் தமிழ்ல குடமுழுக்கு நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கணும். அதனை மறுத்தது ஏன்? திமுக யாரும் சொல்லாமல் முழுமையாக தமிழ்ல குடமுழுக்கு நடத்தும் அப்படின்னா அதனை அறிவிப்பதில் இன்னும் ஏன் தாமதம்? நாங்கள் போராட்டம் நடத்தும் வரை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் வாய் திறக்காத ஏன் வாய் திறக்கல? இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் தமிழிலே அர்ச்சனை செய்யப்படும் என்று பதாகை வைத்து அர்ச்சகர் அந்த அர்ச்சனை செய்கின்ற அர்ச்சகருடைய பெயரையும் அவருடைய கைபேசி எண்ணையும் அறிவித்த ஆட்சிதான் எங்களுடைய ஆட்சி என்பதை பெருமையோடு சொல்லிக்கொண்டு எங்கும் தமிழ் எதிலும் தமிழ், இதுதான் திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் எங்கள் முதல்வருடைய கொள்கை. ஆகவே திருச்செந்தூரில் அருள்மிகு முருகப்பெருமானுடைய குடமுழுக்கு தமிழிலும் நடத்தப்படும். கருணாநிதி அவர்களாக இருக்கட்டும், மு.க. ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், திமுக அமைச்சர் ஏவாவிலுவாக இருக்கட்டும், இன்றைக்கு அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கிற சேகர்பாபு அவர்களாக இருக்கட்டும், இவர்கள் எல்லோருமே போலி வேஷம் போடுவதில் திறமை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். திருச்செந்தூர் திருமுருக பெருமான் கோபுர கலசங்கள் நன்னீராட்டப்படும் போதும் வேள்வி சாலையிலும் தமிழ் மந்திரங்கள் ஓதி தமிழில் குடமுழுக்கு செய்யப்பட வேண்டும். இதுதான் தமிழ் அறிஞர்கள் தமிழ் மக்களுடைய கோரிக்கை விருப்பமும் கூட. குறைந்தபட்சம் சமஸ்கிருதத்துக்கு இணையாக சரிபாதி வேள்வி சாலைகள் அன்னை தமிழுக்கு வழங்கப்பட வேண்டும். குறைந்தபட்சம் இல்லை, முழுமையாக அன்னை தமிழுக்கு தான் வழங்கணும். இருந்தாலும் சமஸ்கிருதத்துக்கு இணையாக சரிபாதி வேள்வி சாலைகள் அன்னை தமிழுக்கு வழங்கணும். கோபுர கலசங்கள் நன்னீராட்டின் போதும் கோபுர உச்சியிலும் தமிழ் மந்திரங்கள் ஒலிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முழுமுதற் கோரிக்கை. அதை நீங்கள் நிறைவேற்றினால்தான் திருச்செந்தூரில் தமிழில் குடமுழுக்கு நீங்கள் செய்தீர்கள் என்பதற்கு அர்த்தம். அதை விடுத்து தமிழ் ஓதுவார்களை ஓரமாக நிற்க வைத்து முற்றோதல் செய்துவிட்டு இதனை தமிழில் குடமுழுக்கு நடத்தியதாக ஏமாற்றுகின்ற இந்த திமுக அரசினுடைய வழக்கமான ஏமாற்று அறிவிப்பை நாம் என்ன சொல்வது? இதனால்தான் முதல்ல நான் சொன்னேன், திமுகவுடைய
அமைச்சராக இருக்கட்டும், முதலமைச்சராக இருக்கட்டும், எல்லாருமே போலி வேஷம் போடுவதில் திறமை பெற்றவர்களாக இருக்கிறார்கள்னு. தமிழ்நாடு அறநிலைத்துறையின் கீழ் இருக்கிற அனைத்து கோயில்களிலும் தமிழில் குடமுழுக்கு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு உயர்நீதிமன்றமே தம்முடைய தீர்ப்பின் மூலம் உறுதி செய்துவிட்டது. அதனை நடைமுறைப்படுத்துவதில் திமுக அரசுக்கு ஏன் இத்தனை தயக்கம், ஏன் இத்தனை நடுக்கம்? வணிகர்கள் தங்களுடைய கடைகளுக்கெல்லாம் தமிழில் பெயர் பலகை வைக்கணும்னு சொன்னீங்க, அதை நடைமுறைப்படுத்தினீங்களா? எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் அப்படின்னு சொல்றீங்க, எங்க இருக்கு தமிழ்? எல்லாம் பெயர்களையும் சொல்றீங்களே, நடைமுறைப்படுத்தினால்தானே தெரியும். தமிழ், தமிழர், தமிழ்நாடு என்று உதட்டளவில் மட்டும் உச்சரித்து தமிழை பயன்படுத்தி கொண்டு தமிழரை ஏய்த்து கிடைத்த அதிகாரத்தை வைத்து பிழைக்கின்ற இந்த திமுக அரசு தமிழர் உரிமையை காவு கொடுக்கிற இந்த இடிச்செயலை எப்பொழுது கைவிட போகுது? எப்போ கைவிட போகுது? சமஸ்கிருத வேத மந்திரங்கள் ஓதி ஆரி வழிபாட்டு முறையில் கடைபிடிப்பதில் திமுக அரசுக்கு ஏன் இத்தனை ஆர்வம்? வடமொழி வழிபாட்டை கடைபிடிப்பது தான் திமுகவினுடைய திராவிட மாடல் ஆட்சியா? இதுதான் தமிழர் பண்பாட்டை காக்கும் முறையா, தமிழை காக்கும் முறையா? எதை நீங்கள் நடைமுறைப்படுத்துறீங்க? எதுவுமே இல்லைனாலும் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ், தமிழை நாங்கள் தான் வளர்த்தோம், தமிழை நாங்கள் தான் செம்மொழியாக்கணும், இந்த வீண் பேச்சை தவிர நீங்கள் செயல்பாட்டில் செய்தது என்ன? எதுவுமே இல்லை. 2500 ஆண்டுகளுக்கு முன் கீழடியில் தமிழர் பண்பாடு துன்பங்கள் கிடைத்துள்ளது. இது பெருமை என்பதை ஏற்கும் இந்த திமுக அரசு தமிழர் நிலத்தில் தமிழ் கடவுளுக்கு வடமொழியில் வழிபாடு நடந்துள்ளது என்பதை இன்னும் 1000 ஆண்டுகளுக்கு பிறகு தலைமுறை அறிந்தா அது தமிழ் இனத்திற்கு அவமானமா இல்லையா? தமிழர் வரலாற்று பெருமைக்கு அது மிக பெரும் இழுக்கா இல்லையா? இதனை திமுக அரசு உணர மறுத்து வடமொழிக்கு வால் பிடிப்பது ஏன்? ஆகவே தாய் தமிழ் கோபுர கலசம் ஏற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முதன்மையான கோரிக்கை. இதனை நிறைவேற்றும் வகையில் தமிழ் இறையோன் திருமுருக பெருமானுக்கு குடமுழுக்கு நன்னீராட்டின் போதும் வேள்வி சாலையிலும் தமிழ் மந்திரங்கள் ஓதி தமிழில் குடமுழுக்கு நடத்திட தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி வலியுறுத்துது. இல்லை என்றால் மீண்டும் நாம் தமிழர் கட்சியின் தலைமையில் இன்னொரு அறப்போராட்ட பொதுக்கூட்டம் நடைபெறும்.